ரசி, கொஞ்சம் தண்ணி எடுத்துருவோமா? ஏங்க இவ்ளோ டயர்டா இருக்கீங்க? எங்க போயிட்டு வரீங்க அப்படி? உட்காரமா சொல்றேன். ம். என் ஃப்ரெண்டு குமாருக்கு பொண்ணு பார்த்துட்டு வரோமா? யாரு? அந்த ரெட் கலர் கார்ல வருவாரு அவரா? ஆமா, அவனுக்கு தான். ஏங்க அவருக்கே 38-40 வயசு இருக்கும். கொஞ்சம் விட்டா ஸ்ட்ரைட்டா 60 கல்யாணமே பண்ணிடலாம். இந்த வயசுல எதுக்குங்க அவருக்கு இதெல்லாம்? ஓ அப்படியா? போன மாசம் உங்க அக்காவோட ஹஸ்பண்ட் இருந்தாருல்லப்பா, ம். அவங்களுக்கு வயசு என்ன சொல்லு? பாவங்க அவருக்கு ஒரு 38-40 வயசு தான் இருக்கும் தெரியுமா? ரொம்ப சின்ன வயசுலயே இறந்துட்டாரு. எங்க அக்காவை நினைச்சா ரொம்ப கஷ்டமா இருக்குங்க. ம், பாத்தியா, நமக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கோ ஒன்றுனா தான் நம்ம ரொம்ப ஃபீல் பண்ணுறோம். நமக்கு தெரியாத ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தால் எவ்வளோ நக்கல் பண்ணி பேசுகிறோம். ரெண்டு இடத்துலையுமே ஏஜ் ஒன்று தான், ஃபீலிங்ஸ் தான் வேறு. என் ஃப்ரெண்டு குடும்ப கஷ்டம், அவன் தங்கச்சி கல்யாணம்னு அவன் வாழ்க்கையை வாழாமல் தியாகம் பண்ணிட்டு இருந்தான். இப்போ அவன் வாழ்க்கையை வாழணும்னு வரும்போது உன்ன மாதிரி சில பேர் அவனை நக்கல் பண்ணி சிரிச்சிட்டு இருக்கீங்கல்ல. ஒவ்வொருத்தவங்களோட வாழ்க்கையோட சூழ்நிலையும் வேற வேற. அதனால அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸோட விளையாடாதீங்க. சாரிங்க, இனிமே நான் அப்படி சொல்ல மாட்டேன். இது நான் உனக்கு மட்டும் சொல்லலை, உங்களுக்கும் தான்.